நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க கிருபை செய்வீரா எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்க பேசுவதற்காக நன்றி சொல்லுங்கள். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கவனிங்கள், கடந்த இந்த மாதம் முழுக்க ஒரு தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த வெளிச்சத்திற்குள்ளே வருகிற மக்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில சோத்திரம் இருள் அகன்று போக வேண்டுமானால், துன்பங்கள் துயரங்கள் அகன்று போக வேண்டுமானால், பைபிள் சொல்லுது நானே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக மக்களுடைய வாழ்க்கையில பாவத்தில, சாபத்தில, கடன் பிரச்சனையில, வியாதியில, துன்பத்தில இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சோத்திரம் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி என்று சொன்னால் இயேசு உலகத்தை பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அந்த இயேசு பிறந்தார் என்பதற்கு கேள்விப்பட்ட உடனடியாகவே பைபிள் சொல்லுது, இருவில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். முதலாக சந்தோஷம் என்னன்னா, இந்த உலகத்திலே ரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார். அந்த ரட்சகரை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சகரை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பைபிள் சொல்லுது நானே வழியும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆகவே பைபிள் சொல்லுது கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி. அப்போ அந்த வெளிச்சமானது நமக்கு வழி காட்டிக் கொண்டிருக்கிறது. யார் அந்த வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று சொன்னால், பைபிளை ஃபர்ஸ்ட் வாசித்தோம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஆண்டவரை அறியாத மக்கள், பாவத்திலையும் சாபத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த வெளிச்சத்திற்குள்ளே வர அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் அப்படி வெளிச்சத்திற்கு வர விருப்பம் உள்ளவர்கள் இந்த வெளிச்சத்திற்குள்ளே வந்துவிட்டால் அவங்க வாழ்க்கையுடைய பாதையானது பகலை போல மாறும்படியாய் கர்த்தர் மாற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில இயேசுவே வெளிச்சமாய் மாறினார். அவங்க பாதைக்கு தேவன் வெளிச்சத்தை காட்டினார். ஆகவே சத்துரு அவனை தொடாதபடிக்கு, நெருங்காதபடிக்கு கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருந்து தேவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றால் ஒன்று சேராதபடிக்கு. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த விசுவாசுடைய போராட்டம் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தரே உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி தேவ செய்தியை பார்த்தோம். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தோம், அவர்கள் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் பைபிள் சொல்லுது அவர் சூரியனை போல பிரகாசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தார். அப்ப அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் பைபிள் சொல்லுது அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எதிரிகள் மத்தியிலே, மக்கள் மத்தியிலே, வேலை ஸ்தலத்திலே, சமுதாயத்திலே, பள்ளியிலே, கல்லூரியிலே, நீங்க வாழும் தேசத்திலே, கிராமத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரே உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்ற வல்லவர். அல்லேலூயா.
மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்திலே சோதரம் அவரிடத்திலே வெளிச்சம், அவரிடத்திலே தர்மம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கடந்த வாரத்திலே பார்த்தோம், வெளிச்சம், அவரிடத்திலே தர்மம். அப்ப வெளிச்சம் யார் என்று சொல்லி பார்த்தோம். லூக்காவில வாசித்தோம், மத்தேயுல வாசித்தோம், நீங்களே அந்த வெளிச்சம், நீங்களே அந்த வெளிச்சமா இருக்கிறது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அப்போ நற்கிரிகள் செய்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று சொன்னால், பைபிள் சொல்லுது, அவர் கிராமந்தோறும் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் கட்டளையே அகப்பட்ட யாவர்களையும் குணப்படுத்தபடியாகவே அவர் சொல்லி தெரிந்தார் என்று சொல்லப்படுகிறார். ஆமென். ஆகவே இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தரை யாருக்கும் அவர் துரோகம் பண்ணினதில்லை, அவர் யாருக்கும் தீங்கு செய்ததில்லை. அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆமென். தன்னையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஏன் சொன்னால், உங்களுடைய கிரியைகளை நற்கிரியைகளாய் மாற்றும்படியாக உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைத்து அவரோடு கூட தங்கும்படியாக. அல்லேலூயா. நீங்கள் அவரோடு கூட தங்கும் பொழுது பைபிள் சொல்லுது, வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த பக்கம் ஒரு வெளிச்சம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு லைட் இருக்குது, அந்த பக்கம் ஒரு லைட் இருக்கிறது. இந்த ரெண்டு லைட்டையும் போட்டா சோத்திரம், தெய்வ மக்களை சோத்திரம், இந்த இடம் இன்னும் அதிகமாக பிரகாசமாய். ஆமென். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். உங்கள் கிரியைகள் நீங்கள் வெளிச்சமாய் மாறுகிறீர்கள். ஒன்றோட ஒன்று தங்கி இருக்கும் பொழுது, ஒன்றோட ஒன்றை சந்திக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில நடுப்பகலை போல பிரகாசமாய் மாறும்படியா, இருள் தங்காதபடிக்கு, பிரச்சனை தங்காதபடிக்கு, எந்த போராட்டம் தங்காதபடிக்கு கர்த்தரே உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராக. ஆமென். ஆமென். உதாரணம் சொன்னேன், இந்த இடத்துல எல்லாம் தங்காதுங்க. பாம்பு தங்கமா? பாம்பு. ஆகவே கவனிங்கள், எந்த ஒரு விஷப்பூச்சிகளோ, எந்த ஒரு அசுத்தமான காரியங்களோ இந்த இடத்திற்குள்ளே இருக்கிறார். அதே போலதான் உங்க வாழ்க்கையை கூட எந்த சத்து வராதபடிக்கு என் தேவனாக கர்த்தரே உங்களை பாதுகாக்கும்படியா கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும்படியா தேவ மக்களே, யோபுடைய வாழ்க்கையிலே சோதரம், யோபை பார்க்கிறோம். கர்த்தர் யோபை பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் யோபை பார்த்தார். அப்ப யோபி யாரை பார்க்கிறார்? கர்த்தரை பார்க்கிறார். யோபு கர்த்தரை பார்க்கிறார், ஆண்டவர் யோபை பார்க்கிறார். அப்பொழுது அவர் நிலைமைகளை கர்த்தர் மாற்றப்படுகிறார். எத்தனை கஷ்டங்கள், எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு போராட்டங்கள், மக்களால் அவமானப்படுகிறார், மக்களால் கேலி கிண்டல் பண்ணப்படுகிறார். யோபு மக்களால் கேலி கிண்டல் பண்ண பார்க்கிறார், எல்லாவற்றையும் இழந்திருக்கிறார். அவன் வாழ்க்கையில சோதனை பயங்கரமான போராட்டங்கள் அனுபவிக்கிறார். ஆனால் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் நான் அவரே நம்பிக்கையாக. அந்த வார்த்தைதான் கர்த்தருடைய முகம் அவன் மேலே பட்டது, கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே பட்டது. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பார்வை உன் மீது இறங்கும்படியாக, உன் நிலைமைகளை மாற்றும்படியாக, உன் சூழ்நிலை மாற்றி அமைக்கும்படியாக, என் தேவனாக கர்த்தர் காரியத்தை மாதவாய் மாற்றி உன் வாழ்க்கை செழிக்க வைக்கும்படியாக கர்த்தருடைய முகம் உண்மையில் பிரகாசிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கை செழிப்பாய் ஆக போகிறது. சொல்றாங்க, யோபு சொல்றாங்க,
என் தலையின் மீது ஒரு தீபம் ஏற்றப்பட்டது. என் தலையின் மீது ஒரு தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபம் என் வாழ்க்கையை பிரகாசிக்கும். இந்த காலை நேரத்திலே கர்த்தரோட வந்த உனக்கு, கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள்ளே வந்த உனக்கு, இந்த சபைக்குள்ளே வந்த உனக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. அவராலே ஒரு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அவராலே ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட போகிறது. தேவன் கிருபை செய்ய வந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை இந்த தலைப்பை நான் நிறைவு செய்ய வருகிறேன். நான் பிரசங்கத்தில் இன்றைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த மார்ச் மாதத்தில் ஒரு புதிய தலைப்போடு சந்திக்கிறது. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசியுங்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். கவனிங்க. நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். தேவ மக்களே, நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நம்ம யாருங்க? நம்ம எல்லாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்மளுடைய செயல் என்ன வருகிறதுங்க? நீதியா. ஆமென். அல்லேலூயா. அதுவே என்ன சொன்னால், நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் சொன்ன இல்லையா, போனாவது பார்த்தேன் இல்லையா, வெளிச்சம் எங்க போய் தங்கமா? வெளிச்சம் அவருடைய தங்கம். இப்போது நாமம் அவர் எப்படி இருப்போம்? ஒன்றாக இருக்கிறோம். என்ன கவனிங்க, நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம். பழமொழி சொல்லுவாங்க, கூட சேர்ந்த நாளும் மணக்கம் என்று சொல்லப்படுகிற விதமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் ஒரு பரிமள தைலமாக இருக்கிறார். அந்த பரிமள தைலமாக இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது, நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது, இப்போது நம்ம வாசனை சோதரா நமக்குள்ளே இப்போது ஒரு பெரிய மனம் வீசிக்கொண்டு இருக்கிறது. அந்த மனம் தான் நீதியின் மனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்றா பாருங்க, சோதரம் வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். நல்லா கவனிங்க. அவன் சொன்னா பாருங்க, சோதரம் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தார். அல்லேலூயா. இந்த மனுஷன் யார்? அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம். இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தா, அவர் மனுஷனாக வந்தா, அடுத்தவன் அவர் பார்த்து சொல்றான், இவர் மெய்யாகவே இவர் நீதிமானாய் வாழ்ந்தார். அப்ப அவரோடு கூட நம்ம இருக்கிறவங்க, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். நீங்க எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே தெய்வ மக்களை சோதரம் நாம் இப்போது அவரோடு கூட தங்கி இருக்கிறபடினாலே நமக்கு என்ன பெயர் என்று சொன்னால் நீதிமான்கள் என்று பெயர். ஆமென். அல்லேலூயா. நீங்க எல்லாம் நீதிமானாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள விட இல்லை, என்ன இல்லமா? நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்குள்ள என்ன இல்லைனாக்கா, அப்ப நீதிமான்களுடைய வெளிச்சம், நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சமானது இப்ப என்ன பண்ணுதுனாக்கா, என்ன கொடுக்குது? இப்போ சந்தோஷத்தை கொடுக்கிறது. நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இனி உங்க வாழ்க்கையில துக்கமோ துயரமோ கவலையோ கண்ணீரோ இல்லவே இல்லைங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியா, உங்க வேதனை கழிப்பாய் மாறும்படியா, உங்க கண்ணீரை கற்று ஆனந்தமாய் மாற்றும்படியா, உங்களுடைய வெளிச்சம் இப்ப சந்தோஷத்தை உண்டாக்கும்படியா. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 உங்களுக்கு தேவன் ஆட்சி இருக்கிறார். தேவ மக்களை கவனிங்க. உங்க சுமைகளை இறக்கி வைக்கதாயா இயேசு வருகிறே வந்தார். ஆமென்.
உன் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை அகற்றும்படியாக தான் இயேசு உனக்கு இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. தேவ ஜனங்களே ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனை நீங்க தூக்கி வைக்க வேண்டாம். உங்க பிரச்சனை நீங்க தூக்கி வைக்காதீங்க. உங்க பிரச்சனையை இறக்கி வைக்கிறது தான் இயேசு சுமத்தாங்கியாய் வந்தார். ஆகவே கர்த்தரின் பாதத்தை அவர் உன்னை நீதிமானை உங்கள் வாழ்க்கையை தள்ளாட விடாதபடிக்கு, உங்க வாழ்க்கை இடறி போகாதபடிக்கு, உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும்படியாகயா இயேசு உலகத்திலே வந்து அவர் வாழ்க்கை பிரகாசிக்கபடியாகயா அவர் உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்திலே தங்கியிருக்கிற நீங்கள் உங்களுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சம் இப்ப என்ன கொடுக்குறாங்க? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். துக்கங்கள் மாறுகிறது, கடன் பிரச்சனை மாறுகிறது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்வை காண முடியா. இந்த நாட்களே சோதா பைபிள் சொல்லுது, இந்த நாட்களே ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு, இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பிரச்சனைக்கு முடிவு கர்த்தர் வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் மாறும்படியாக, சூழ்நிலையை அகற்றும்படியாக கர்த்தர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களை ஸ்தோத்திரம். யோபை போல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் என் தலையின் மேல் ஒரு தீபத்தை ஏற்றுவார். அந்த தேவனின் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ விடுகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் பார்க்கிறாரா இல்லையோ, உன்னுடைய இருதயத்தினுடைய அங்கலாய்வை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என் மகனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வேண்டாரா? என் பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆனந்தமாய் மாற்ற வேண்டாரா? என் எதிர்காலத்தின் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறாதா? என் கர்மத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு வீடை கட்ட முடியாதா? என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க முடியாதா? என் தேவனை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதா? கேட்கிற மகனே மகளே, கர்த்தர் சொல்றார், அவரால் எல்லாம் கூடும். அவரையெல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக இயேசு இறங்கி வந்திருந்தார். ஆகவே தேவ மக்களை ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது பாருங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு எல்லாமே மகிழ்ச்சியா மாத்திரமில்லையா, இறந்து போன அத்தனை ஆசீர்வாதங்கள், எல்லா சந்தோஷத்தையும் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன ஆசீர்வாதம் இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போனதோ தேவ மக்களை ஸ்தோத்திரம். எந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு வெளியே போனதோ வேண்டாமா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. கர்த்தர் இறங்கி வந்து ரத்தத்தனியான ஆசீர்வாதத்தை உன் கையில் கொடுக்க முடியாது. கர்த்தர் மனதில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ மக்களை ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, இந்த மகிழ்ச்சியை எப்படிதான் அனுபவிக்க போறோம் என்பதை குறித்து அந்த 3 காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். வாசிங்க கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அந்த மரத்தினுடைய வேர் ஆழமா போகல, மேலோட்டமா இருந்துச்சுனாக்கா காற்று அடிச்சதுல போயிடும். வேறு ஆழமா போகல வச்சுக்க, ஒரு காற்று அடிச்ச உடனே, ஒரு சோதனை காற்று அடிச்ச உடனே வேறு அந்த மரம் அப்படியே சாஞ்சி போகும். காரணம் என்ன? காரணம் என்ன? வேறு ஆழமா இல்ல, வேறு ஆழமா இல்ல. சில மரங்கள் காற்று அடிச்ச உடனே சோத்திரம் அந்த கிளை ஒன்றிய காரணம் என்ன? சொத்த உள்ள போல் உள்ள அந்த வேருடைய தன்மை அழகாக ஆழமாய் போகுமானால் எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், காற்றே மோதி அடிச்சாலும் அந்த மரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய வேர் அசைக்கப்படுவது. நம்ப முடியுமா? நீதிமானுடைய வேற அசைக்கப்பட முடியும். உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது. உன் வாழ்க்கை யாரையும் அழிக்க முடியாது. உன்னை அழிக்கணும்னு நினைச்சவதை அழிஞ்சு போயிடுவான். ஆமென். உன்
குடும்பத்தை அழிக்க நினைச்சவன அழிஞ்சு போவன தவிர உன்னை ஒரு நாள் அழிக்க முடியாது என்று சொன்னா உன் வாழ்க்கை சந்தோஷத்தை அழிக்க முடியாது, உன் பிள்ளை சந்தோஷத்தை அழிக்க முடியாது, உன் பிள்ளைய வாழ்க்கை அழிக்க முடியாது, உன் பிள்ளைய வாழ்க்கை செழிப்பாய் மாற முடியாது. அவர்களுடைய வேர் ஆழமாக இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஆழமாக இருக்கிறது. எப்பவுமே ஜெபம் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணது முக்கியம் அல்ல. என்ன பண்ணணும்? ஆமா, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவோம். வாழ்க்கையில காலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நில்லு. அந்த ஆபிரகாமை போல, அந்த ஈசாக்கை போல, அந்த யாக்கோபை போல அப்படி நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கலாம். அப்போ பைபிள் சொல்லுது, யார் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க என்று சொன்னா வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசியமா. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல பவுல் சாட்சி சொல்றான். சொல்றமா? பவுல் சாட்சியா அறிவிக்கிறான். சொல்றா பாருங்க, நான் என் வாழ்க்கையில மோசமான பாவி. நாம நான் மோசமான பாவி, நான் கொலைகாரன், நான் வெறி பிடிச்சவன், எல்லாரையும் அடிச்சு துன்மார்க்கமான செயலை வாழ்ந்தவன், கிறிஸ்தவ மக்களை அழிக்கிறதுக்காக, சபையை உடைத்தெறிவதற்காக, இப்படி அந்த மனுஷன் சொல்றான், நான் ரொம்ப கொடூரமான பாவிங்க, என் வாழ்க்கை இருண்டு போனது, என் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை, எப்ப பார்த்தாலும் ரத்த கரையாக இருந்தேன், இந்த கை ரத்தம் படைந்த கையா இருந்தது, யாரை பார்த்தாலும் வெட்டுவேன், துன்மார்க்கமாய் பேசுவேன், கெட்ட வார்த்தையாக பேசுவேன், என் செயல் தவறான செயலாக இருந்தது. ஒரு நாள் நிருபங்களை வாங்கிக் கொண்டு அழிப்பதற்காக புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். நடுவு வழியிலே ஒரு வெளிச்சம் என்னை சந்தித்தது. ஒரு வெளிச்சம் என்னை சந்தித்தது. அந்த வெளிச்சத்தை கண்டு எல்லாரும் எப்படி வந்தாலும் பயந்தார்கள். எனக்கு ஒரு பயம் வந்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் கேட்டேன். வெளிச்சத்தில் இருக்கிறவரை பார்த்து கேட்டேன். வெளிச்சத்திலே ஒரு அர்த்தம் தெரிந்தது. நீ யார் என்று கேட்டேன். அவர் தான் சொன்னாரே, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே என்று சொன்னார். அந்த வெளிச்சத்தை பார்த்து கேட்டேன், நான் என்ன செய்ய நீ சித்தமா? அன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அந்த வெளிச்சத்திலே பார்த்தேன், அந்த இயேசுதான் என் பாவங்களுக்காக மரித்தார், என் துன்மார்க்கத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வழி என்று சொன்னார். அது இயேசுவுடைய வழியாக இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு நான் இயேசுவை உறுதியாக பிடித்துக் கொண்டு இன்னைக்கு நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன். நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அதுக்கு எந்த காரியம் வந்தாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. ஆமென். உபத்திரவமோ பிரச்சனையோ போராட்டமோ எது வந்தாலும் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா நான் அவருடைய அன்பை ருசித்தவர், அவருடைய வெளிச்சத்தை கண்டவர். ஆகவே நான் என் பாவத்தை மன்னித்தது, என் இருண்டு போன வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றினது. அது மெய்யான ஒளியாகவே இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாறுவது மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கை தேவ மக்களை அவர் வாழ்க்கையை சத்தியத்திற்குள்ளே ஆழமாக மேற்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்திற்கு ஆழமாய் மேற்கொண்டபடினாலே அவர் ஒருவரும் ஒன்று செய்ய முடியவில்லை. பாம்பே விஷப்பூச்சியை கடித்தாலும் கூட எல்லாம் சொன்னாங்க, பவுலுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனோட இருந்தான். அவன் எழுதி பிரகாசிக்க முடியா கர்த்தர் கிருபை கொடுத்தான். ஒரு வாழ்க்கையை அழிஞ்சது யாரும் நினைச்ச பண்ணி கவலைப்படாத, உன் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையை அவசரம் மாற மாற்ற அவன் வாழ்க்கையை சோதரம்
பூத்து குழுங்கும்படியா நம்ம திறமை கொடுத்தார். வாசிகளே, மக்களை வாசிகளே, சீக்கிரமா நல்லா அனுப்புறான். சோத்திரபம் ஏசாயா புஸ்தகம் சோத்திரபம் 27ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை வெள்ளனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதித்து ஒரு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை பூத்து குலுங்கும்படியாக ஒரு வாழ்க்கை நன்மையாய் மாறும்படியாக காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் மகிழ்கிறது. இன்றைய ரட்சணையா இன்றைக்கு ஒரு வாழ்க்கை மாறும்படியாக இயேசுவை பூத்து காய்க்கும்படியாக கர்த்தர் கிருபையாய் சத்தியத்திலே நிலைத்திருக்கும் சத்தியம் என்ற வேர், கிறிஸ்து என்ற வேர் உனக்குள்ளே ஆழமாய் இருக்கும். உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வராதபடி பூத்து காய்த்து குழுங்கி ஆசீர்வாதம் இனி வரும் பல நாள் நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற வல்லவராக அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கை கர்த்தர் பிறகு செய்தார். அவன் வாழ்க்கை பிறகு செய்தார். அநேக நிருபங்களை வாசிக்கும்படியா, அநேக நிருபங்களை எழுதும்படியாக கர்த்தர் சொன்னாரே, கிருபை உனக்கு போதும். அதுக்கு போதையா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல கர்த்தர் என்னைக்கு சொல்றார், என்னோடு கூட இருக்கிற உனக்கு என் கிருபை உனக்கு போதும். அவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவராக மாறி கர்த்தரின் கிருபை உனக்கு அதிகமாக இருக்கிறார். கிருபை பெற்றவர்களே பாக்கியமாக நீங்க எல்லாம் இப்ப கிருபையை பெற்றிருக்கிறீங்க. குமார் கிருபையை பெற்றிருக்கார். கிருபையை பெற்றிருக்கிறபடினாலே அவர் வாழ்க்கையை கத்த பிறகு செய்வார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில காரியங்களை தரும்படியாக பூத்து காய்க்கும்படியாக வாழ்க்கையை பெரிய நன்மைகளை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு மனதிலக வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவங்க அப்படியே கேட்ச் பண்ணுங்க. இரண்டாவதாக காரியத்தை பார்க்கலாம். சீக்கிரமாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தையும் கடைசியா 8ஆம் வசனத்தை வாசிங்க. முடிக்கிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இப்ப நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க கனி புசிப்பீங்களா, கனி கொடுப்பீங்களா? என்னமா நீங்க கனிகளை கொடுக்கவாய் மாறுவீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நீங்கள் அநேக மக்களுக்கு உதவி செய்கிற மக்களாக, அநேக மக்கள் ஆசீர்வாதமான மக்களாக, உங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, நீங்கள் கொடுக்கிற மக்களாக கனி கொடுப்பீர்கள். கொடுக்கிற மக்களை மாற்றப்படியாக தேவ சன்னங்களை சோதர உங்களுடைய கையை தாராளமான கையாய் மாற்றி தரித்திரங்களை தாங்கும்படியா, ஏழைகளை தாங்கும்படியாக ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கிற ஒரு மக்களாக மாற்றப்பட்டவர்களாக. அல்லேலூயா. தேவ சன்னங்களை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறாரையா, உன் மறுமணத்தை ஆசீர்வதித்து, உன் மறுமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து, பிசினஸை ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு உதவி செய்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவனை மாற்ற வல்லவராக. நான் கொடுக்கலையா, நான் கனி கொடுக்கலையா, நான் கொடுக்கணும். ஆமே கொஞ்சம் மொத்தம் ஏற்பு கை கனி ஏற்பலையா? அல்லேலூயா. எனக்கு இல்லையா இல்லாத இருக்கிறவர்கள் ஒரே ஒரு குழந்தை தண்ணி, ஒரே ஒரு குழந்தை எண்ணெய், ஒரே குழந்தை ஐயா. கடன் பிரச்சனை என்னதான் பண்றது தெரியலையே. கடன் பிரச்சனை ரொம்ப இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலை. ஒருத்தர் கடன் முடியலன்னா
உன்னோட பிள்ளைய கொடு, கொடுத்தா கடனை கொடு. ஏதாவது ஒரு 2 பிள்ளையை கூட கேட்கலாம். என்ன மாதிரி அது எங்க கேட்கலாம்? நடு ரோட்ல கேட்கலாம். கேட்கலாமா? எங்க கேட்கலாம்? நடு ரோட்ல கேட்கலாம். எல்லா ஜனங்களும் பார்க்குது, எல்லா ஜனங்களும் பார்க்குது. கடைக்காரன் வந்து வெளியே நிற்கிறான். டேய் வெளியே வா. அண்டியா என்ன ஆச்சு? உன் வீட்டுக்காரன் கடன் வாங்கிட்டு போயினா என்ன பண்ணேன்? அப்பா நான் பார்க்கமா சொல்லிக்கிறேன். இதான் லாஸ்ட் டைம் கொடுத்தா என்ன பண்ணேன்? அவனுக்கு கொஞ்சம் இல்லைன்னா ஒரு 2 பிள்ளை இதுக்கு மேலே பார்த்துட்டாங்க. இக்கட்டான சூழ்நிலை. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. வானத்தை நோக்கி பார்க்கிறான், வானத்தை நோக்கி பார்க்கிறா. என் தேவனாக கர்த்தர் ஒரு மனிதனாக புறப்பட்டு போக சொல்கிறான். அதே முடியா அங்கே போகும்போது என்னவோ பிரச்சனை சொன்னாலே, என்னுடைய புருஷன் கத்திரக்கா வைராக்கியமாய் வாழ்ந்தான், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புருஷன் வாழ்ந்தான் என்பதை உங்க வாய்காலப்பட்ட அறிக்கையிட்டேன். கர்த்தர் வாழ்ந்தான்னு பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதுக்குதான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? உன் குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றமடையா. இல்லாத இடத்துல இருக்கிற நாட்டு அநேக மக்களுக்கு நன்மையாய் மாற்றமடையா. உன் பிரச்சனை தீர்ந்து போடா, நீ கொடுக்கமாய் மாற்றமடையா. இப்போ வாசிக்க நேரங்கள் அசாத ராஜாக்களை வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றக்கூடியவதாயா இயேசு கிறிஸ்து. எப்படி மாறும்? என்னவாய் மாறும்? எப்படி மாறும்? கேட்கலாம். ஐயோ, எனக்கு இத்தனை கடனா இருக்குது, இவ்வளவு பிரச்சனையா இருக்குது, இது எப்படி மாறும்? அது மாறுவதற்கு ஒரு வழியை கற்று உண்டாக்கும். எப்படி மாறும் என்பதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுதான் வழி. அந்த இயேசுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கவாய் மாற்றுவார். கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 1 மாசம் மட்டும்தானா? 1 மாசம் மட்டும்தானா? இல்லைங்க, வாசித்து பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வாசியமா சீக்கிரமாக. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும். 12 மாதங்கள் கனி தரும். 12 விதமான கனிகளை தரும். 12 விதமான கனிகளை தரும். ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம் உள்ளது. அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். கனியை புசிக்குமா? கொடுங்க. கனியை கொடுக்கும். கனி கொடுக்கும். நீங்க எல்லாரும் இப்பொழுது எல்லாம் கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருந்த ஒரு மரமாக வைக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்திருந்த ஒரு மரமாக வைக்கிறீங்க. உங்க வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கை சந்தோஷமாய் மாற்றப்படும். அவரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் வேறொன்றி நிற்பார்கள். வேறொன்றி நிற்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா கனி கொடுக்கிற மக்களாய் மாற போறாங்க. அல்லேலூயா. அவரோடு இணைந்திருக்கிற மக்கள் எல்லாம் வேறொன்றி நிற்பீங்க. அடுத்தது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது, தேவ மக்களை கனி கொடுக்கிற மக்களாய் மாறுவீங்க. உங்க தரித்திரங்கள் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். அநேக மக்களுக்கு நீங்க சொல்லுவீங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறதால நான் கனி கொடுக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க என்னை போல மாறுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. மாதந்தோறும் இந்த வருஷம் மாத்திரமல்லையா, இந்த பூமி இருக்கிறவர்களையும் இந்த உலகம் இருக்கிறவர்களையும் நீங்க எப்படியா இருப்பீங்கன்னா, சோத்ரம் 12 மாதமும் ரொட்டேஷன் ஆகி இந்த வருஷம் அடுத்த வருஷம் 12 மாதமாக ஒவ்வொரு மாதமும் விதவிதமான கனிகளை கொடுக்கிற மக்களாய் நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. ஒரு மாதம் அன்பை காட்டுவீங்க, ஒரு மாதம் இறக்கத்தை காட்டுவீங்க, ஒரு மாதம் சந்தோஷத்தை காட்டுவீங்க. இப்படி விதவிதமான காரியங்களை செய்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. நீங்க கொடுக்கிற கனியாலே அவன் திருப்தியாய் மாறுவான். அப்பே யார் மாறுவா? மக்களே, நீங்க கொடுக்கிற கனியால அநேக மக்கள் திருப்தியாய் மாறுவார்கள். ஏன்னு சொன்னா பைபிள் சொல்றது, இந்த தொழுவத்தினால ஆண்டுகளை எனக்கு உண்டு. அந்த மக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிற மக்களை மாற்றி இருக்கிறார். நீங்கள் கொடுங்கள். ஆமென். என்ன கொடுங்க? அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள்,
உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்து அவர்களை தேவனுடைய வெளிச்சத்திலே கொண்டு வாங்க. என்னை மாற்றிய கர்த்தர் உன்னையே மாற்றுவார், என்னை கொடுக்க வைத்த கர்த்தர் உன்னையே கொடுக்க வைப்பார் என்ற அந்த காரியத்தை மாற்றுங்கள். கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறது யோவான் சுவிசேஷம் 3வது காரியமாக யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 12 வாசிங்க. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். மூன்றாவது கடைசியா சொல்ல பாருங்க. இனிமேல் மட்டும் வாழ்க்கை இல்ல சொல்ல பாருங்க. பக்கத்தில் கர்த்தர் மாசம் முழுக்க பேசினார். இனிமேல் மட்டும் வாழ்க்கையும் இல்லை, துக்கம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் இன்று இல்லையா? துக்கம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. இனிமேல் மட்டும் ஒரு வாழ்க்கையில ஜீவ ஒளியாகவே இருக்க போகிற. ஆமென். நித்திய காலமா வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. ஒரு வாழ்க்கை ஒளியாக வீச போகிறது. தெய்வ மக்களை சுதந்திரம் உன் வீட்டுக்குள்ளே ஒரு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளியானது யாரும் இல்லை, அதுதான் நித்திய ஒளி, அதுதான் ஜீவ ஒளி. ஜீவ ஒளி உடன் தேடி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒளியானது உன் இருளை மாற்றப்படியா, உன் அந்தகாரத்தை மாற்றப்படியா. உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று வந்த அந்த இருளை, உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று வந்த இருளை, உன்னை நாசப்படுத்த வேண்டும் என்று வந்த இருளை, உன் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்று வந்த இருளை, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று வந்த இருளை கர்த்தர் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்றிட்டார். இருளை ஓடி போனது, இருள் ஓடி போனது. நித்திய காலமாய் ஒரே ஒளிதான், அதுதான் ஜீவ வழியாக, ஜீவ ஒளியாக இருக்கிறது. ஆகவே மூன்றாவது பாயிண்ட் வெளிப்பட்ட விசேஷம் 21-23 வாசித்து நாம் முடிக்கலாம். நகரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருந்தார். விளக்காய் அடிக்கப்பட்ட இயேசு உன் வாழ்க்கையில விளக்காய் இருந்தார். ஒரு தீபம் அணைந்து போகாதபடி. துன்மார்க்கரின் தீபம் அணைந்து போகும், நீதிமானுடைய தீபமோ அது சந்தோஷத்தை உண்டாக்கும். நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷத்தை உண்டாக்கும். அந்த வெளிச்சம் அணைந்து போகாது. நித்திய காலமாய் ஒரு வாழ்க்கையை கனி கொடுக்கிறவராய் மாறுவீர்கள். தெய்வ மக்கள் மேற்கொண்டவராய் இருப்பீர்கள். கடைசியாக ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாய் இருப்பார். இனி ஒரு வாழ்க்கையில இருள் இல்லை, இனிமேல் ஒரு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. என் தேவனே உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. இந்த மாதம் முழுக்க தேவன் பேசினதான இந்த வார்த்தைகளை ஒரு வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளவாயானால் தேவ பிள்ளைகளே, அந்த வெளிச்சத்திற்குள்ளே நீ நடக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீ தங்கும் பொழுது, அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஆழமாய் மேற்கொள்ளும் பொழுது ஒரு வாழ்க்கை பூத்து குலுங்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக தத்துவ வாழ்க்கை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல கைகள் தட்டி பார்க்கட்டும். நல்ல கைகள் தட்டி ஹalleluya. இந்த மாதம் நிறைவோட கூட கர்த்தருடைய காரியங்களை தேவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் கொடுப்பார். இனி ஒரு வாழ்க்கை துன்பம் பெறவில்லை. வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். தேவன் தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.